அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பரவா வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறப்புங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான யோக பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் இந்த கிரக பயிற்சிகள்னால உங்களுடைய பொருளாதாரம், குடும்ப சந்தோஷம், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நட்பு சார்ந்த விஷயங்கள் எந்த மாதிரி அமையப்போகுது, அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் அதாவது இரு தத்துவங்களை கொண்ட ஒரு அற்புதமான ராசி, அதாவது காற்று தத்துவ ராசி. சரிங்களா? இந்த மிதுனத்தில் பிறக்கக்கூடியவங்க புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே ரொம்ப சிந்தனையாளர்களாக இருப்பீங்க, சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டிங்கன்னா செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பலமுறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எந்த விஷயத்தை செய்தாலும் ஈஸியாக இருக்கும். ஆனால் மிதுனராசிக்காரருக்கு மட்டும்தான் எது பண்ணாலும் கடினமான போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, படிப்பை எடுத்துட்டோம்னா கூட கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இஷ்டப்பட்டது நமக்கு கிடைக்கிறது இல்லை, உண்மை. ஆமாங்க. அதே நேரத்தில் அந்த படிப்பு முடித்த பிறகு பார்த்தோம்னா நல்ல ஃபஸ்ட்டில் வந்திருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான சரியான ஒரு வேலை அமையறதில்லை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மிதுன ராசிக்காரர் எப்போ பார்த்தாலும் இடம் மாற்றங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியறது இல்லைங்க. நமக்கு தகுந்த இடம் கிடைக்கிறதில்ல, அப்படியே கிடைச்சாலும் நிரந்தரமாக நிலைக்கிறதில்ல. இப்படி சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பயணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கே போகிறோம், ரொம்ப தூரமாக போய் வேலை கிடச்சிருக்குது, அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா அந்த வேலை பார்த்தோம்னா நம்ம மேலே தான் எல்லா பாரத்தையும் போடுவாங்க. 2 பேர் 3 பேர் செய்கிற வேலை பொறுப்பெல்லாம் நம்மக்கிட்டே வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைகள் பல வருஷமாக சில வருஷங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஆனால் அங்கே நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதில்ல. போன வருஷம் வந்தவங்க, போன மாதம் வந்தவங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது நல்ல ரெஸ்பான்ஸ், நமக்கு இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நல்லா யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு கடைசியில் வேலையை தூக்கி வீசுகிற மாதிரினா நமக்கு அந்த இடத்துல வேலை இல்லை ஆச்சுங்களா. ஏதாவது ஒரு தவறு மற்றவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா பழைய நம்ம மேலே போட்டுருவாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, நல்லா கூடையே இருப்பாங்க பார்த்தீங்களா மிதுன ராசிக்காரர்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்கிற இடத்துல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லாவே நம்மக்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு பின்னால் இருந்து நம்மளை தப்பாக சொல்லி நம்ம வேலைக்கே சில சிக்கல்கள் உருவாக்குற அளவுக்கு சூழ்ச்சிகள்னா நம்மளுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? ஒரு வெறுப்புகளை நம்மளை வந்து மேல் அதிகாரிகிட்டையும் நமக்கு வெறுப்புகள் உருவாக்கணும், நமக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கெடுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரர் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இந்த ஜென்ம குரு சமீப காலத்தில் போன மே மாதத்துலேருந்து எப்படின்னா சிலரில் இடம் மாறி கூட எனக்கு நிம்மதி இல்லைங்க, வேலை இழந்தும் எனக்கு வந்து அடுத்த வேலைக்கு இன்றைக்கி கிடைக்கலைங்க. இப்போ பார்த்தோம்னா தூர பிரயாணம் வந்தேங்க, வெளிநாடு கூட வந்துட்டேன், ஆனால் பார்த்தோம்னா என்ன கொடுமைன்னு தெரியல. ஆனால் எடுத்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி எதுவுமே சரியில்லைங்க. பார்க்குறவங்களுக்கு முன்னால் அப்பா ராஜ வாழ்க்கை, அவங்களுக்கு என்ன குறை, நல்லா இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொன்று பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்ததுனாலங்க உங்களுக்கு என்ன, சிலரெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ஒரு கை கெட்டுற மாதிரி சில வாய்ப்புகள் வந்திருக்கு, ஆனால் வாய்க்கெட்டல. திருமண வாழ்க்கையே அப்படி தாங்க. சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்க தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ பார்ப்போம், ஒரு பொண்ணை பார்த்தோம்னா சரி வரல, ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ஜாதகம் அமைஞ்சிருக்கும், நல்ல பொருத்தம் இருக்குது, எல்லாம் ஓகே ஆச்சு, கடைசிட்டு பார்த்தா பிரேக் ஆகிப்போச்சு. சிலருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 4 மாதத்தில் பிரச்சனை ஆகிப்போச்சுங்க. இப்போ பார்த்தா பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், கடமைக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதாவது பிரியவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல, போராட்டமான ஒரு மன போராட்டத்தில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. வயசு தான் ஆகுது, ஆனால் நிம்மதி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. இப்படியே போச்சுன்னா இந்த பிரச்சனை எப்போ தான் தீர்க்கிறது அப்படின்னு நினச்சி போராடி அதுக்கு ஒரு தீர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருட பலன்கள் பார்த்துட்டோம்னா குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான சாதகத்தை கொடுக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகுது ஜூன் 1 சரிங்களா. அப்போது
2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும். திருமணம் ஆகி சில பிரச்சனைகள் வந்து மறுவாழ்க்கை பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலை, பிடிக்காத வாழ்க்கை கிடைச்சி அதில் போராட்டமாக போயிட்டுருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நெருங்கி வந்த மாதிரி இருக்குது, ஆனால் கடைசியில் பார்த்தா நாம் விரும்பி போகும்போது வேலைக்கு போகுது. இதெல்லாம் நெருக்கடிகளை சந்தித்த உங்களுக்கு இந்த போராட்டங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றிகளை, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டக்கூடிய காலம் இந்த பிரபவா வருஷம். தமிழ் வருடத்தில் இந்த வருடம் ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரணம் என்னென்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்ச பலம் அடையுது வருடம் பிறக்கும் போது. ஏன்னா சூரியன் சித்திரை மாதம் வரும்போது சூரியன் உங்களுக்கு உச்சத்தில் இருப்பார், லாபஸ்தானத்தில். அப்போது அற்புதம். இன்னொன்று பார்த்தோம்னா டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுடைய முயற்சியில் பூரா ஃபெயிலியர் ஆச்சு பார்த்தீங்களா, சக்ஸஸ் ஆகிடும். டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதாவது கேது பகவான் வந்துடுவார். அதே நேரத்தில் 8இல் ராகு, இயல்பான நிலை, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது. ஏன்னா 2இல் இருக்கக்கூடிய உச்சகுரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், அதாவது சில பெண்களுக்கு மாங்கல்ய பாகிய யோகம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம எதிர்பாராத சில ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, இது கிடைக்காது, இது நடக்காது, இது சரி வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, நடக்கும்னு சொல்கிறேங்க. சரிங்களா, வாய்ப்பு இருக்குது. இப்படி அதே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள், அதாவது நேருக்கு நேர் நம்மள்கிட்ட மோத மாட்டாங்க, ஆனால் மறைமுகமாக இருந்து குடும்பங்களையே பிரித்து வச்சு சிக்கல்கள் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சிலருக்கு அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், தள்ளி தள்ளி போன விஷயங்கள் நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்குவீங்க ஆச்சுங்களா. இப்படி அதே மாதிரி மாணவ மாணவியர்களுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க, நான் படிப்பு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க முடியல, எப்படியாவது போராடி நான் ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறேன், ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்காது. அதாவது கொஞ்சம் மெமரி அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை படிப்பு முடித்து ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அரசியல் அரசாங்க சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, பொருளாதார வெற்றி, அதே மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போகுதுங்க. சரிங்களா, இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம்தான் லக்னம், நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த திசை நடக்குது, எந்த புத்தி, எந்த அந்தரம், இது யோகமாக சாதகமாக இல்லை பலவீனமாங்கிறது அதில் தான் தெரியும். சரிங்களா, கோச்சாரம் நல்லா இருக்கிற போது இல்லை கோச்சாரம் சரியில்லாத போது ஜாதகத்தில் பலவீனமாக இருந்ததுன்னா இதில் நல்லா இருந்தாலும் அது பலவீனமாயிடும். சரிங்களா, அப்போது பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை இன்னும் சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த நேரத்தில் நம்ம எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கலாம், இந்த ராசிக்காரரை நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் பண்ணலாமா, இல்லை நம்ம சொந்தமாக வேலை செய்யலாமா, ஏதாவது எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தை மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தை இன்னும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளால் நீங்கள் வெற்றியடைய முடியும் அப்படிங்கிற ஜாதகத்தின் மூலியத்தை நம்ம அறிஞ்சிக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.